கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதத்தை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் ஒருவன், நல்லா கேட்கணும், அவன் ஊழியக்காரன் கிடையாது. ஊழியக்காரனுடைய மகன் ஒருத்தன் என்ன கடன் வாங்கின உடனே அவன் இறந்துட்டான். கொஞ்ச நாளில் இறந்துட்டான். அவனுக்கு மனைவி 2 பிள்ளைகள். இந்த மனைவி 2 பிள்ளைகள் அவன் இறந்த உடனே கடன் கொடுத்தவன் அவனுக்கு அடிமையாக்கி கொண்டு போகணும். 2 பிள்ளைகளும் நமக்கு என்ன பண்ணலாம், அடிமையாக்கி கொள்ளலாம். வாழ்நாள்லாம் நமக்கு அடிமை, அந்த நாட்கள் அடிமை. கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவனுக்கு வாங்கினவன் அடிமையாக, இப்படி ஒரு எல்லாம் இருந்திருக்கு. இப்போ பிள்ளைங்க அவன் ஊழியக்கார இடத்துல எலிசா இடத்துல வாராங்க. எலிசானா அவர் என்ன பெரிய கோடீஸ்வரர்னா அவளுக்கு அவர் ஒரு தீர்க்கதரிசி. எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கணுமே அப்படிங்கிறதுலாம் இல்லை. என்ன பண்ணுறது, ஊழியக்காரங்கிட்ட போகிறது. ஊழியக்காரன் ஏதாவது போமா, ஊழியக்காரன் என்ன பண்ணுவார், அவர் என்ன பேங்க்கில் என்ன கோடிக்கணக்கில் போட்டு வச்சுருக்காரு. சில ஊழியக்காரங்க பேங்க்கில் கோடிக்கணக்கில் போட்டுருக்காங்க. ஆனால் எலிசா என்ன பண்ணுது, பாவமான ஊழியக்காரன். அவங்க கீழே 50 ஊழியக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கூடு போடுறதுக்கே பெரிய காரியம். ஆனால் இவங்க போய் கடன் கொடுத்தவன் அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த அம்மா போய் கேட்காங்க தீபப்பிள்ளைகளை. அப்போ பாருங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன கொஞ்ச நாள் என்ன இருக்கு. தேவப்பிள்ளைகளே, அவரை நீ ஆசீர்வதித்து அனுப்புகிறான். இப்போ வீட்டில் இருக்க எண்ணெயெல்லாம் நிரப்பு. தேவப்பிள்ளைங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவப்பிள்ளைங்க இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போறா. ஒருவேளை உன்னை பணக்காரனை ஆக்கணும்னா, உன் கடல்லாம் தீரணும்னா, ஆண்டவர் வானத்திலிருந்து கூரையை குத்துட்டு போக மாட்டார். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு தான் உன்னை ஆசீர்வதிக்க போறான். தேவப்பிள்ளைங்க, உன் இருக்கிறத வச்சு தான் ஆசீர்வதிக்க போறான். தேவ சமுத்திரம் நீ ஊழியக்காரத்தில் பண்ணுகிற விண்ணப்பத்துக்கு எல்லாம், தேவ சமுத்திரம் பண்ணுகிற எல்லா விண்ணப்பத்துக்கும் தேவன் வாழ்க்கை இருக்கிறத வச்சு தான் ஆசீர்வதிக்க போறான். இந்த அம்மா நினைக்காங்க ஊழியக்காரன் பணத்தை கொடுப்பான், கடனை அடைச்சிடலாம்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நீ பார்ப்பாங்க. அங்க போனா ஏதாவது பணம் வாங்கி அடைச்சிடலாமா, இதுவும் இல்லை. தேவப்பிள்ளைங்க, பிறர் இடத்துல போய் கையை ஏந்தி வாங்கி கடன் அடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன். தேவப்பிள்ளைகளே, நீ ஊழியக்காரன்ட்ட போய் ஊழியக்காரன் சொல்றதை கேட்டா, தேவன் என்ன சொல்ற அதுபடி கேட்டா, வாங்கிட்ட இருக்கிறத வச்சு தேவன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வான். தேவப்பிள்ளைகளே, அதே போல அந்த ஒளி தீர்க்கதரிசி புத்திரனுடைய மனைவி அதே போல அவர் கீழ்ப்படுத்தி போறான். பிள்ளைங்க, நான் பணத்தை கேட்டு வந்தா அந்த மகன் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு அப்படிலாம் கேட்கல. இப்போ அப்படி போறான். போய் வீட்டு கதவை பூட்டி ஜெபம் பண்ணி அதை உடனே என்ன நிரம்புது, அப்படியே அண்டாவா ஊத்துறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்க, வாழ்க்கையில் அப்பேற்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். கடன் பாரத்தில் இருக்கிறாயா, 10 லட்சம் பாடிக்க கடன் சொல்லி உன் கடன் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் வழி தரப்பார். அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி நீ கலங்காத. தேவ பிள்ளைகளை தேவனை நோக்கி கூப்பிடு. தேவ ஊழியக்காரர்கிட்ட சொல்லு, என் பாடு எப்படி இருக்கிற, வேதனை எப்படி இருக்கிறன்னு சொல்லி அதிகாலையில் தேவனை தேடு. தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நீ சொல்லு. நீ வாங்கிட்ட இருக்கிறத வச்சு ஆண்டவர் கடன் அடைக்கிறதுக்கு அதிசயங்களா இருப்பதை செய்வான். என்ன வந்துட்டே இருக்கும், என்ன வந்துட்டே இருக்கும். தேவ பிள்ளைகளே, அது நிற்கவே நிற்காது. தேவ பிள்ளைகளே, அது நிற்கவே நிற்காது. வேதவசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். கடன் பாரத்தோடு எத்தனையோ குடும்பம் தற்கொலை ஆகி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, காரணம் உலகத்தை நாடினாங்க, மனுஷனை நாடினாங்களும் தற்கொலை பண்ணி தான் சாகணும். ஆனால் தேவனை நாடும் பொழுது, தேவனுடைய ஊழியக்காரத்தை சொல்ல பொழுது, தேவ சமூகத்தில் நீ அள பொழுது, தேவன் வானக்கு வழி வாசலை எல்லாம் உண்டாக்குற தேவனாக இருக்கிறான். உன் கடன் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்ய என்ன செய்ய முடியுமோ அத்தனை அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, எண்ணெயை ஆண்டாண்டவா நிறைய கடனை அடைக்க முடியுமாங்க? ஆனால் அடைக்க செய்தா பாருங்க. எல்லா பாத்திரங்களும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைங்க, உன் வாழ்க்கையை ஆண்டவர் கடன் அடைக்க உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். அப்பா, வீடு முழுது அண்டா முழுது என்னையா ஆயிட்டப்பா. ஆண்டவரே, அதே போல என் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வர்த்திக்கப்பட்டீங்கிறார். இந்த பிரயாசத்தை நீ வருஷத்துக்கு அதிசயங்களை செய்கிறார். என்னென்ன குறை இருக்கோ எல்லாத்தையும் நிறைவாக வழியில் பெருகிட்டு இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனுடைய மனைவி உடைய சமுத்திரம் விண்ணப்பம் பண்ணது போல
அதிசயங்களை செய்து கடன் அடைத்து குடும்பக்கு சாப்பிடும்படி மிச்சம் எடுக்கக்கூடிய கருவு செய்து தேவனே அப்பேற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாமத்தை நிலநாட்டுங்க. எலிசாவின் நாட்களை செய்த அற்புதம் இன்னைக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் touch the name of Jesus. செய்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கலங்காதீர்கள். உங்கள் கடனை தேவ சமூகத்தில் கொண்டு போங்க. தேவ பிள்ளைங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆசீர்வாதம் கொடுக்க போறா. நினைக்க முடியாத காரியங்கள் ஆண்டு செய்ய போறா. ஆசீர்வதிப்பார்.